அளவில் பார்க்கப்படும் போது மிக முக்கியமாக கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய நிகழ்வு என்பது உலக அளவில் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் என்பது அதற்கு எதிராக பல உலக நாடுகள் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நிலை. அது எதிர்காலத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்விதான். இப்படி ஒரு அசாதாரண சூழல் உலக அளவில் காணப்படக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய பதிவு என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒன்றாக உள்ளது. ஏனென்றால் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா விதித்த 50 விழுக்காடு வரி என்பது பல உலக நாடுகள் மத்தியில் மட்டுமில்லாமல் இந்தியாவில் மட்டுமில்லாமல் அமெரிக்காவிலே கடும் எதிர்ப்பு இருந்தது டிரம்பினுடைய நடவடிக்கைக்கு. அந்த அடிப்படையில் டிரம்ப் தற்போது வேறு வழி இல்லாமல் இறங்கி வருகிறாரா என்ற கேள்விதான் அவருடைய பதிவின் மூலமாக எழுகிறது. இந்தியாவை பகைத்துக் கொண்டால் ஒன்றும் செய்ய முடியாது, அமெரிக்கா வல்லரசு நாடாக இருந்தாலும் கூட இந்தியாவை பகைத்துக் கொள்ளக் கூடாது என்ற நிலைப்பாட்டில் டிரம்ப் வந்துவிட்டாரா என்ற கேள்விதான் இந்த பதிவின் மூலமாக எழுகிறது. அப்படிப்பட்ட அந்த பதிவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய இந்த ட்ரூத் சோசியல் மீடியாவில் அவர் பதிவிட்டிருக்கூடிய அந்த பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக தடைகளை நீக்க பேச்சுவார்த்தை நடத்த ஆவலோடு காத்திருக்கின்றேன் என்றும், என்னுடைய இனிய நண்பர் பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலோடு காத்திருக்கின்றேன், அதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதோடு வருகின்ற நாட்களில் இந்த பிரச்சனைகளை, இந்த வர்த்தக தடைகளை நீக்க பேச்சுவார்த்தை என்பது மேற்கொள்வோம் என்றும், இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக தீர்வு எட்டப்பட தான் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வேறு வழி இல்லாமல் இறங்கி வருகிறார் என்ற ஒரு நிலைப்பாடுதான் எழுகிறது. இந்த பதிவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பதில் கொடுத்திருக்கிறார். அந்த பதிவில் என்னுடைய நண்பர் டிரம்புடன் பேச நானும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும், இந்தியா அமெரிக்கா இடையிலான அந்த உறவு என்பது நட்பு நாடுகள், நட்பு ரீதியான உறவு என்றும், அப்படிப்பட்ட நாடுகளுக்கு இடையேயான இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை என்பது அனைத்து விதமான தடைகளை நீக்கக்கூடிய வகையில் அதற்கு ஏற்றாற்போல் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். 2 நாடுகள் இடையிலான இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை மூலமாக சுமூக தீர்வு காணப்பட்டு கடந்த சில நாட்களாக காணப்பட்டு வரக்கூடிய இந்த அசாதாரண சூழல் என்பது முடிவுக்கு வரும் என்று தான் நம்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று விவாதங்கள் என்பது விரைவில் முடிவுக்கு வருவதற்கான நடவடிக்கை எங்கள் குழு மேற்கொண்டு வருவதாகவும், டிரம்புடன் பேச நானும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய பதிவுக்கு பதில் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக கடந்த சில நாட்களாக காணப்பட்டு வரக்கூடிய இந்த நிச்சயமற்ற சூழல் என்ன அரசியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்ற எதிர்பார்ப்புக்கு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ரஷ்யாவோடு வர்த்தகம் மேற்கொள்ளக்கூடிய காரணத்தால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் 25 விழுக்காடு, அதோடு பரஸ்பர வரி விதிப்பு என்ற முறையில் 25 விழுக்காடு என 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டிருப்பது என்பது இந்தியர்கள் மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலும் டிரம்பின் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு இருந்தது. இந்தியாவை பகைத்துக் கொள்ளக்கூடாது, டிரம்பின் நடவடிக்கையில் மாற்றம் வேண்டும் என்றெல்லாம் உலக அளவில் எதிர்ப்புகள் இருந்தன. அதனுடைய எதிரொலியாக இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய 3 நாடுகளும் சேர்ந்து பல்வேறு வர்த்தகத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியது. ஒருவேளை தவறாக முடிவெடுத்து விட்டோமோ என்று டிரம்ப் எண்ணக்கூடிய வகையில் இந்த நிலை என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் வேறு வழி இல்லாமல், என்னதான் அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருந்தாலும் கூட இந்தியா என்பது உலக அளவில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருக்கின்றது. அதனால் இந்தியாவை பகைத்துக் கொள்ளக்கூடாது. இந்தியாவை பகைத்துக் கொண்டால் சீனா தலைமையில் ஒரு புதிய அணி உருவானால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் என்ற காரணத்தால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தற்போது அவராக இறங்கி வந்திருக்கிறார் என்பதுதான் இந்த பதிவு மூலமாக தெரிய வருகிறது. இதற்கு பிறகு ஒருவேளை இந்தியா அமெரிக்க இடையிலான வர்த்தக பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அதன் மூலமாக இந்த 50 விழுக்காடு வரி என்பது குறைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அது இதுவரை காணப்பட்டு வரக்கூடிய ஒரு அசாதாரண சூழலுக்கு முடிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.